நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பரணையில படுத்திருக்கிறாங்க. மேல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாங்க. அதை பார்க்க வரும் பொழுது அந்த சம்பவம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. அவங்க மேல அந்த பேரிச்சம்பழ நாருடைய அந்த பாய் அச்சம்லாம் இருக்கு, பாயுடைய அச்சம். அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அப்ப உமர் எல்லாம் கேட்கறாங்க, கைசர் கிஸ்ராவெல்லாம் நீங்க பார்க்கலையா? அதாவது நம்முடைய மற்ற அரசர்கள், நீங்க இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய அரசர், மற்ற அரசர்கள்லாம் நீங்க பார்க்கலையா? அவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்க, எவ்வளவு பராக்கிரமா இருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? கம்பேரிசன் எல்லாருடைய மைண்ட்லயே வரும். அவங்க வந்து வழிகேட்டுல இருக்கிறாங்க, தப்பு செய்யறாங்க, பராக்கிரமமா இருக்கிறாங்க, பயங்கரமா வாழ்றாங்க, ஆனா அவங்க செம்மையா இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராச்சு, நீங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தரதா யா உமர் லஹுமா அத்-துன்யா வலனல் ஆখিরাহ. உமரே, நீர் பொருந்திக் கொள்ளவில்லையா? நீர் மேற்கோள் காட்டும் அவர்களுக்கு இந்த அழியும் உலகம்தான் இலக்கு என்றார். அவங்களுக்கு இந்த உலகம் தான். உங்களுக்கு அது புரியாதா? அவர்களுக்கு இந்த அழியும் உலகம் என்றால் நமக்கு அழியா உலகம் இலக்கு. அப்ப நீங்க சொல்ற எல்லாமே அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் மறுமையை இலக்கு வைத்து நகரக்கூடிய ஒருவனுக்கு அது இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் அவர்களுக்கு இருக்கிறது என்பது மறுமையை இலக்கு வச்சு போறவனுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதைத்தான் சொல்லலாம்.